எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷெஸ்வான் முட்டை ஃப்ரைட் ரைஸ், ஷெஸ்வான் மேக்ரோனி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ரெசிபீஸில் வந்து நான் ஒரு ஷெஸ்வான் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த ஷெஸ்வான் சாஸ் என்ன, இது எப்படி செய்யறது, இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஷெஸ்வான் சாஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ஷெஸ்வான் சாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகல சாஸ்பேன் எடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டு வதக்குங்க. ரொம்ப சூடான எண்ணெயில் பூண்டு போட்டால் கருகிடும். ஸோ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டோட நிறம் மாறுற வர வதக்குங்க. பூண்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதில் 2 டீஸ்பூன் அளவு காஞ்ச மிளகாய் விழுத போட்டு கிண்டுங்க. நான் காஞ்ச மிளகாயை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு விழுதா அரைச்சி போடுறேன். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கிண்டுங்க. சாஸ் கன்சிஸ்டன்சி வரதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நீங்க எவ்வளவு சாஸ் செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு எல்லா இன்கிரீடியன்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் விழுது கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிண்டுங்க. இந்த சாஸ் செய்யும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். சாஸோட ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்ண 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு கிண்டுங்க. கடைசியா இதுல 1 டீஸ்பூன் வினிகர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இது சாஸை அதிக நாள் ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க, சூப்பர் ஸ்பைசி ஹோம்மேட் ஷெஸ்வான் சாஸ் இப்போ ரெடி. இது நல்லா ஆறுனதும் ஈரம் இல்லாத கண்டெய்னர்ல போட்டு 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் ஷெஸ்வான் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நீங்கள் செஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதை வீட்லேயே செஞ்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.